வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக் ரெசிபி எலா அடை தான் செய்ய போகிறோம். இது ஒரு கேரளா ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான எலா அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குயிக்காக ஒரு 3 மினிட்ஸில் செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த எலாடிக்கு தேங்காய் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் மெல்ட் ஆனதும் இதில் அரை மூடி தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இந்த நெய்லேயே இந்த தேங்காய் துருவலை வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்தோன்னா போதும். இப்போது இதில் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இருந்துச்சு. இதில் 1/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் கூட கரைச்சி சேர்த்துக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாட்டு சக்கரை மெல்ட் ஆகி இந்த மாதிரி தேங்காய் கூட நல்லா பைண்ட் ஆயிரும். இந்த அளவுக்கு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி இருந்தால் கூட அது 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி. இப்போ மாவு பிசைகிறதுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இந்த கப்பில் 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதனால் 2 கப் தண்ணி சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது பாத்திரத்தில் இதே கப்பில் 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இடியாப்பம் மாவு. இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம சூடு பண்ணோம்ல அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதுனால கையில் மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் ஸ்பூனில் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க 2 கப் தண்ணியுமே சேர்த்து இதை நல்லா கலந்துக்கணும். இந்த மாதிரி எல்லா தண்ணியும் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு இருக்கும். நம்ம இடியாப்பம் புளியும்ல அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. இந்த மாதிரி கையில் எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கணும் மாவு. இப்போ தான் இலையில் வச்சு தட்டிக்கலாம். இந்த மாதிரி வாழை இலை எடுத்துகிட்டு வாழை இலையும் தண்ணியில் நல்லா கழுவிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பால் மட்டும் வச்சுட்டு கையிலேயே இந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த மாதிரி கையில் லைட்டாக எண்ணெயோ இல்லைனா தண்ணியோ கூட நீங்கள் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு கூட இந்த மாதிரி பண்ணலாம். இந்த அளவுக்கு இந்த மாவு விரிச்சதுக்கப்புறமா இப்போது இதோட சென்டரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் ஸ்டஃபிங் ரெடி பண்ணோம்ல அதை உள்ளே வச்சுட்டு இலையும் இந்த மாதிரி கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு மூடிட்டு இந்த சைடெல்லாம் இந்த மாதிரி கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அது நல்லா ஒட்டிக்கும். இதே மாதிரி எல்லா ஆடையும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ தான் இட்லி தட்டில் வச்சுக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்து இட்லி தட்டில் வச்சுக்கலாம். ஒன்று மேலே ஒன்று கூட வைக்கலாம். ஒன்றும் ஆகாது. ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி தட்டு எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு இதை ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா வெந்துருச்சு. சூடாக இருக்கும். இதை வெளியே எடுத்து வச்சுட்டு லைட்டாக கூலானதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்தோன்னா அடை மட்டும் இந்த மாதிரி தனியாக ஒட்டாமல் வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான இலை அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி இல்லைனா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.